இந்த ஜென்ரேஷனில் ஒரு மேரேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஃபியர்லேயே வந்து நிறைய பேர் திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செமன் செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடிய இந்த விந்தணுக்கள் பரிசோதனை எந்த நாளில் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ செமனோட pH வேல்யூ வந்து நார்மல் வேல்யூ 7.2 to 8 இருக்கணும். ஸோ இது இல்லாமல் லிக்விஃபிகேஷன் டைம் வந்து பொதுவாக 20 to 30 மினிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் வந்து திக்காக இருக்குது, அது மெல்ட் ஆகி தண்ணி ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்குதோ அதே போல் ஃப்ரூட் சுகர்னு சொல்லுவோம். ஸோ செமனில் வந்து இந்த ஃப்ரக்டோஸ் இருக்கிறதுக்கான காரணம் அது இருக்கக்கூடிய தித்திப்பு கார்போஹைட்ரேட் தான் அத்தனை ஸ்பெர்ம் கவுண்ட்டும் வாழ்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு ஆணினுடைய விந்தணுவை அந்த ஆணினுடைய இம்யூன் சிஸ்டமே ஒரு கிருமி நினைச்சு அழிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் தான் ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி. இதே ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி ஒரு பெண்களுக்குமே வந்து செக் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பெண்களுடைய வெஜினல் ஃப்ளூயிட்லேயோ அல்லது பெண்களுடைய ரத்தத்திலேயோ விந்தணுவை எதிரியாக நினைக்கக்கூடிய ஆன்டிபாடி இருந்துச்சு அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் நுழையும் போதே அதை அழிச்சிரும். 1 drop ஆஃப் ஸ்பெர்மில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 120 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிறது நல்லது. பட் இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா 15 to 45 இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காரணம், ஸோ இந்த மாதிரி ஒரு விதை வந்து எப்படி நல்லா இருந்தால் தான் அது வந்து மரமாகவும் செடியாகவும் வளர்கிற மாதிரி அது ஸ்பெர்ம்னுடைய உருவம் நல்லா இருந்தால் தான் விதைப்பையிலேருந்து வரக்கூடிய விந்தணுக்களுடைய உருவ அமைப்பு அப்படிங்கிறது தான் நம்ம மார்ஃபாலஜின்னு சொல்கிறோம். இந்த மார்ஃபாலஜி 100-12 விந்தணுக்களாவது முழு உருவமைப்பாக எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இருக்கணும். நான் டாக்டர் யோக வித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஆண்களுக்கான விந்தணு பரிசோதனை பற்றி பார்க்கலாம். இப்போ பொதுவாக திருமணமாகி 1 வருஷத்துக்கு மேலேயும் குழந்தை இல்லை அப்படின்னா ஆண்கள் வந்து விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணுறதை தாண்டி இந்த ஜென்ரேஷனில் ஒரு மேரேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஃபியர்லேயே வந்து நிறைய பேர் திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செமன் செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடிய இந்த விந்தணுக்கள் பரிசோதனை எந்த நாளில் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, ஆண்களுக்கு கடைசியாக விந்தணுக்கள் வெளியே வந்த நாள்லேருந்து கிட்டத்தட்ட 5 to 7 days அது வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து செமன் டெஸ்ட் பண்ணும்போது தான் உண்மையான கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு சிலர் 2 daysக்கு முன்னாடியோ அல்லது 1 day பிஃபோரோ வந்து செமன் வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளே போய் இமீடியட்டாக போய் டெஸ்ட் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து லோ வேல்யூஸ் காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுத்தமாக விந்தணுக்களே இல்லாமல் எசூஸ்பெர்மியா ரிப்போர்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் மன சங்கடத்துக்கு ஆளாகாமல் அட்லீஸ்ட் வந்து 3 to 7 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செமன் டெஸ்ட் கொடுக்கணும். அதே போல் 8 நாளைக்கு மேலே விந்தணுக்கள் வராமல் இருந்திருந்தது அப்படின்னாலும் அந்த 9வது நாள் போய் கொடுக்கும்போது டெட் ஸ்பெர்ம்ஸ் வந்து நிறைய காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கரெக்டாக 3 to 7 daysக்குள்ளே போய் எடுக்கும்போது பர்ஃபெக்டான வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த செமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் லேபில் போய் கொடுக்க முடியல, வீட்டில் இருந்து எடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது மினிமம் 1/2 hour to 1 hourக்குள்ளே நீங்கள் லேபை போய் ரீச் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் லேபில் போய் செமன் டெஸ்ட் கொடுக்கறது தான் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை வந்து பொதுவாக மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் பிரிக்கலாம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா நம்ம கண் பார்வையில் அதை பார்க்கும்போது இருக்கக்கூடிய டெக்ஸ்டர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது எவ்வளோ கவுண்டிங் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மேக்ரோஸ்கோபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அதனுடைய கலர் வந்து ஒயிட்டிஷ் டு கிரேயிஷ் ஒயிட் ஆக இருக்கும்போது நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அதனோட ஸ்மெல் வந்து எய்தர் அமோனியா ஆர் குளோரின் ஸ்மெல் வரதுக்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், பொட்டாசியம் அண்ட் குளோரைட் போன்ற சத்துக்கள் தான். ஏன்னா பொதுவாகவே செமன் வந்து நம்ம ஸ்பெர்ம் கவுண்ட் தான் இருக்குது மொத்தம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து அதில் ஸ்பெர்ம் கவுண்ட்டை தாண்டி ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 1% தான் இருக்கும். மொத்தம் 99% வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ரோட்டீன், மினரல்ஸ், அதுக்கப்புறம் என்சைம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தாவே நிறையவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மெக்னீஷியம், பொட்டாசியம் அண்ட் குளோரைட் தான் வந்து அந்த அமோனியா அண்ட் குளோரின் ஓட ஸ்மெல்லுக்கு வந்து காரணமாக இருக்குது. அதே போல் விஸ்கோசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா லேபில் மென்ஷன் பண்ணும்போது நார்மல் போட்டிருப்பாங்க. இதே வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப லிக்விடைஸ்டாக இருக்குது அப்படின்னா தின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா திக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து விஸ்கோசிட்டி நார்மலாக இருக்கா இல்லையாங்கிறதே பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது வந்து அதனோட pH லெவல் அப்படின்னா பொதுவாகவே 7க்கு கீழே இருந்தால் அசிடிக் அமிலத்தன்மைன்னு அர்த்தம், 7க்கு மேலே இருந்ததுன்னா அல்கலைன்னு அர்த்தம். ஸோ செமனோட pH வேல்யூ வந்து நார்மல் வேல்யூ 7.2 to 8 இருக்கணும். ஸோ இது இல்லாமல் லிக்விஃபிகேஷன் டைம் வந்து பொதுவாக 20 to 30 மினிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் வந்து திக்காக இருக்குது, அது மெல்ட் ஆகி தண்ணி ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்குதோ அதே போல் செமனோட லிக்விஃபிகேஷன் டைம் வந்து 20 to 30 மெயின்டைன் பண்ணும். அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ ஃப்ரக்டோஸ் வந்து பொதுவாக
நமக்கு ஃப்ரூட் சுகர்னு சொல்லுவோம். ஸோ செமனில் வந்து இந்த ஃப்ரக்டோஸ் இருக்கிறதுக்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய தித்திப்பு கார்போஹைட்ரேட் தான் அத்தனை ஸ்பெர்ம் கவுண்ட்டும் வாழ்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூறினார் ஆணினோட விந்து தானம் குணமாக தித்திப்பு இல்லாததாலும் அப்படின்னு சொல்லி சித்தர் பாடல்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வீட்லேயே செமன் டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறவங்க தண்ணியில் வந்து செமனை வந்து போடும்போது அது திக்காக வந்து அடியில் வரைக்கும் போய் கலெக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் வந்து நிறைய இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து தண்ணியில் போட்ட உடனே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடனே டைல்யூட் ஆகி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதில் செமன் கவுண்ட் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து மீறியதோர் ஜலம் மீதில் மிதந்தாலும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் அப்படிங்கிறதே பாடலை நமக்கு தெரிய வருது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி அப்படிங்கிற டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனால் ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடினா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு கிருமி உள்ளே என்ட்ராகும்போது அதை எதிர்த்து போராடுறது தான் ஆன்டிபாடி. ஸோ நம்மளோட விந்தணுக்களை ஒரு ஆணினுடைய விந்தணுவை அந்த ஆணினுடைய இம்யூன் சிஸ்டமே ஒரு கிருமி நினச்சி அழிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் தான் ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி. ஸோ இது வந்து பொதுவாக ஆண்களுக்கு செமன் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணணும்னா நம்ம உடம்புல கூடிய கழிவுகள் வெளிப்படணும், பழைய ஹார்மோன்ஸ் வெளிப்படணும், இது எல்லாத்துக்குமே லிவர் நல்லா இயங்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும். இதே ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி ஒரு பெண்களுக்குமே வந்து செக் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பெண்களுடைய வெஜினல் ஃப்ளூயிட்லேயோ அல்லது பெண்களுடைய ரத்தத்துலேயோ விந்தணுவை எதிரியாக நினைக்கக்கூடிய ஆன்டிபாடி இருந்துச்சு அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் நுழையும் போதே அதை அழிச்சிரும். இது வந்து ஏதோ ஒரு வெளியிலேருந்து வர ஒரு கிருமி நினச்சி அழிச்சிரும். ஸோ அதனால் பெண்களுக்குமே இந்த ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஸோ கம்மிங் டு மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கலெக்ஷன் டைமில் அவங்க வந்து மினிமம் ஒரு 2 to 5 ml வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எதுவும் ஸ்பில்லேஜ் இல்லாமல் பார்க்கணும். நிறைய பேருக்கு 1.5 mlக்கு கீழே இருக்கும்போது அது வந்து ரொம்ப லோ செமல் வால்யூம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால தான் லேபில் வந்து கேட்பாங்க ஸ்பில்லேஜ் எதுவும் இருந்ததா, வேஸ்டேஜ் அது கீழே எதுவும் சிந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பில்லேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஸ்பெஷல் காண்டம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. லேப் டெக்னீஷியன்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கெமிக்கல்ஸே போடாத காண்டம்ஸில் கூட நீங்கள் செமனை கலெக்ட் பண்ணும்போது ஸ்பில்லேஜ் இல்லாமல் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனில் நமக்கு பார்க்கும்போது 1 drop ஆஃப் ஸ்பெர்மில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 120 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிறது நல்லது. பட் இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா 15 to 45 இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காரணம் IUI IVF போன்ற டெஸ்ட் டு பேபி டெக்னாலஜிஸ் வந்தனாலையும் சரி, ஆவரேஜாக ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாகவும் ப்ராப்பரான ஆர்கானிக் ஃபுட் இல்லாதனாலேயோ நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த கவுண்டிங் வந்து சுத்தமாக கம்மியாகவோ இருக்கிறதுனால 15 to 45 நார்மல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இயற்கையாக கருத்தரிக்கணும் அப்படின்னா ஆண்களுக்கு பொதுவாக 80 to 120 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி. ஸோ பொதுவாக முட்டை வந்து எப்போவுமே நகராது, கருக்குழாயில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த டைமில் ஸ்பெர்ம் தான் போய் நீந்தி போய் அந்த எக்கை போய் மீட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பெர்மனுடைய மொட்டிலிட்டி வந்து கிட்டத்தட்ட 33% இருக்கணும். 100ல் 33 விந்தணுக்களாவது உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதனுடைய மொட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஸ்லக்கிஷ், ரேப்பிட், அதுக்கப்புறம் இம்மோட்டைல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்லக்கிஷ் அப்படின்னா 5 மைக்ரோமீட்டருக்கு per செகண்ட் கூட நீந்த முடியாத விந்தணுக்களை அவங்க வந்து இம்மோட்டைல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஸ்லக்கிஷ் அப்படின்னா 5 to 25 மைக்ரோமீட்டர் இந்த ஸ்பீடில் இருக்கக்கூடியது ஸ்லக்கிஷ். 25 மைக்ரோமீட்டர் தாண்டி பர் செகண்ட் வந்து ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுற ஸ்பெர்ம் வந்து ரேப்பிட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொதுவாக 100ல் 33 விந்தணுக்களாவது நீந்தும் தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி அப்படின்னா உருவமைப்பு. ஸோ மார்ஃபாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பெர்மில் வந்து பின் ஹெட்டடு, டபுள் ஹெட்டட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் டெயில் வந்து காயில்டாக இருக்கக்கூடாது, டபுள் டெயிலாக இருக்கக்கூடாது, கட்டாயி செதஞ்சிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விதை வந்து எப்படி நல்லா இருந்தால் தான் அது வந்து மரமாகவும் செடியாகவும் வளர்கிற மாதிரி அந்த ஸ்பெர்ம்னுடைய உருவம் நல்லா இருந்தால் தான் விதைப்பையிலேருந்து வரக்கூடிய விந்தணுக்களினுடைய உருவ அமைப்பு அப்படிங்கிறது தான் நம்ம மார்ஃபாலஜின்னு சொல்கிறோம். இந்த மார்ஃபாலஜி 100ல் 12 விந்தணுக்களாவது முழு உருவமைப்பாக எந்த விதமான டேமேஜோ இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அதனோட அர்த்தம். ஸோ இப்படி இந்த மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனில் நார்மலான விந்தணுக்கள் இருக்கும்போது ஃபர்டிலிட்டி ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். பட் இன்றைக்கி வந்து செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க ஒரு சிலர். ஏன்னா திருமணமாகி ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க 2-3 வருஷம் ஏதோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ பிசிஓடினாலேயோ ரிப்போர்ட்டை தூக்கிட்டு போய் ஃபாலிகுலர் ஸ்டடி எப்போ அப்படியே வந்து காலம் தாண்டி ஒரு 3-5 வருஷத்துக்கு தாண்டி தான் ஆண்களுக்கு வந்து ஓகே நம்மளும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தலான் இருக்காங்க. பட் ஒரு சில ஆண்கள் வந்து ஒய்ஃப் மட்டுமே கஷ்டப்பட்டுருக்கா, ஒய்ஃப்கே தெரியாமல் நம்மளும் ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதில் எது குறைபாடுகள் இருந்ததுன்னா அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தேடி அவங்க வந்து அவங்களே கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்பவுமே செமன் டெஸ்ட் வந்து இனிஷியலாகவே பெண்களுக்கு பரிசோதனை பண்ணும்போதே ஆண்களுக்கும் செமன் டெஸ்ட் பண்ணி அதில் எது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அதற்கான கரெக்டான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும்
ஒரு சில உணவுகளில் ஒரு சில மாற்றங்களையும் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். தேவைப்பட்ட அவங்களுக்கு ஹெர்பல் காம்பினேஷன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்பீடாகவே ஏசோஸ்பெர்மியாவை கூட ரிவர்ஸ் பண்ணி கவுண்டிங்கை கொண்டு வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ரெக்னன்சி அட்டைன் பண்ணலாம். ஸோ பொதுவாக இந்த ஒலிகோஸ்பெர்மியாவாக இருந்தாலும் சரி, ஏசோஸ்பெர்மியாவாக இருந்தாலும் சரி, இயற்கையாகவே அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நேச்சுரலாகவே ஃபர்டைல் ஆகலாம். ஸோ இவ்வளோ நேரமும் நம்ம விந்தணுக்களை எப்படி பரிசோதனை பண்ணணும், எவ்வளோ டேஸ் கேப் விடணும், இயற்கையாக வீட்டில் வந்து எப்படி செமன் டெஸ்ட் பண்ணுறது, கவுண்டிங் வந்து எவ்வளோ இருந்தால் நார்மல், இது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் குறைவான விந்தணுக்கள் இருந்தாலோ சுத்தமாக விந்தணுக்களே இல்லாத நிலையோ நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்தால் நம்ம வந்து கரெக்டான அந்த விந்தணுக்களை அட்டைன் பண்ண முடியும், என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடும்போது நமக்கு நேச்சுரலாகவே டெஸ்ட்டோ பூஸ்டாக ரியாக்ட் ஆகி கவுண்டிங் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.